ஓகே, இப்போ நம்ம வந்து க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த சம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். 13,824. ஸோ ஈவன் நம்பர்னால 2 டேபிள் ஃபாலோ பண்ணலாம். 6 2s are 12, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4. So again 2 table, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. Again 2 table, 1 2 is 2, 7 2s are 14, 2 2s are 4, 8 2s are 16. Again 2 table, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. Again 2 table, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table, 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. Again 2 table, 1 2 is 2, 0, 8 2s are 16. Again 2 table, 5 2s are 10, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4, 7 2s are 14. இப்போ 3 டேபிள் தான் போட முடியும். 9 3s are 27, 3 டேபிள், 3 3s are 9, 3 டேபிள், 1 3 is 3. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட 9 2s இருக்குது, 3 3s இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து க்யூப் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 13,824 is equal to, இது அவ்வளோத்தையும் இந்த இடத்துல எழுதணும் இல்லையா? எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9 2s, 3 3s. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6, இடம் இல்லாதனால நான் கீழே எழுதிக்கிறேன். Again 3 2s and 3 3s. இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 3 3 2வாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். 1 1 2வாக வரும். ஸோ 2 2 2 into 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 into 3, 24. ஸோ 24 க்யூபில் தான் நம்மளுக்கு 13,824 வருது. ஓகேவா, ஸோ கவனமாக செஞ்சோம் அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ சேம் திங் நெக்ஸ்ட் சம் how we do is 11,0,592. எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஈவன் நம்பர்னால 2 ஃபாலோ பண்ணிக்கிறேன். 5 2s are 10, 5 2s are 10, 2 2s are 4, 9 2s are 18, 6 2s are 12. Again 2 table, 2 2s are 4, 7 2s are 14, 6 2s are 12, 4 2s are 8, 8 2s are 16. Again 2 table, 1 2 is 2, 3 2s are 6, 8 2s are 16, 2 2s are 4, 4 2s are 8. Again 2 table, 6 2s are 12, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4. Again 2 table, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. Again 2 table, 1 2 is 2, 7 2s are 14, 2 2s are 4, 8 2s are 16. Again 2 table, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. Again 2 table, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table, 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. Again 2 table, 1 2 is 2, 0, 8 2s are 16. Again 2 table, 5 2s are 10, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4, 7 2s are 14. So 3 table, 9 3s are 27. Again 3 table, 3 3s are 9. Again 3 table, 1. So லாஸ்ட்டில் 3 3s வந்துருக்குது. மேலே ஃபுல்லாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 2s இருக்குது. 12 2ஸ்லனா நம்ம ஒவ்வொரு 3 2ஸ்க்கும் 1 2 வெளில எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எழுதணும்னு பாருங்கள். இடம் இல்லை எனக்குது, அதனால் மடித்து எழுதிக்குவேன். 11,0,592க்கு க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே வந்து மாற்றியே எழுதிக்கிறேன், கொஞ்சம் இடம் கிடைக்கும் இல்லையா, அதனால். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 3 3 3.
ஸோ ஃபஸ்ட்டு 3 டூஸ்க்கு, அடுத்த 3 டூஸ்க்கு, அடுத்த 3 டூஸ்க்கு, அடுத்த 3 டூஸ்க்கு, அடுத்த 3 த்ரீஸ்க்கு. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 into 3. 18 given 3 is 3, 48. ஸோ 48 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு இந்த 1,10,592. கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 46,646 ட்ரை பண்ணுவோமா? ஸோ 46,656 2 table. 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4, 8 2s are 16. 2 table. 1 2 is 2, 1 2 is 2, 6 2s are 12, 6 2s are 12, 4 2s are 8. Again 2 table. 5 2s are 10, 8 2s are 16, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table. 2 2s are 4, 9 2s are 18, 1 2 is 2, 6 2s are 12. Again 2 table. 1 2 is 2, 4 2s are 8, 5 2s are 10, 8 2s are 16. Again 2 table. 7 2s are 14, 2 2s are 4, 9 2s are 18. ஓகே, இப்போ வாங்க 3 டேபிளில் போகுதான்னு பார்க்கலாம். 3 டேபிளில் போகும். பிகாஸ் 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. Again 3 table. 8 3s are 24, 1 3 is 3. Again 3 table. 2 3s are 6, 7 3s are 21. Again 3 table. 9 3s are 27. Again 3 table. 3 3s are 9. Again 3 table. 1 3 is 3. So cube root of 46,656 is equal to எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 6 2 and 6 3s இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 2, 3 4 5 6. அதே மாதிரி 6 3s 1 2 3, 1 2 3. ஸோ நம்ம வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2, அடுத்த 3 2ஸ்க்கு 1 2, அதுக்கடுத்து 3 3ஸ்க்கு 1 3, அடுத்த 3 3ஸ்க்கு 1 3. ஸோ 2 2s are 4, 3 3s are 9, 9 into 4 36. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் 9th சம் பார்க்கலாம். 1,75,616. 1,75,616. ஸோ ஈவன் நம்பர் 2 டேபிள் ஃபாலோ பண்ணலாம். 8 2s are 16, 7 2s are 14, 8 2s are 16, 0 8 2s are 16. அந்த 0 போடுறதுல தான் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 2 table. 4 2s are 8, 3 2s are 6, 9 3s are 18, 0 4 2s are 8. Again 2 table. 2 2s are 4, 1 2 is 2, 9 2s are 18, 5 2s are 10, 2 2s are 4. Again 2 table. 1 2 is 2, 0, 9 2s are 18, 7 2s are 14, 6 2s are 12. So 2 table. 5 2s are 10, 4 2s are 8, 8 2s are 16, 8 2s are 16. Again 2 table. 2 2s are 4, 7 2s are 14, 4 2s are 8, 4 2s are 8. Again 2 table. 1 2 is 2, 3 2s are 6, 7 2s are 14, 2 2s are 4. 2 table. 6 2s are 12, 8 2s are 16, 6 2s are 12. So again 2 table. 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6. ஓகே, இப்போ 3 டேபிளில் போகுமான்னு பார்ப்போம். 1 3 is 3 வராது. 3னா 4 கிடையாது, 5 கிடையாது, 6 போகாது. 7ல் போகுமான்னு பார்ப்போமா? 7 அப்படிங்கும்போது 7th table. 4 7s are 28, 63, 9 7s are 63. So again 7th table. 7 7s are 49.
அகெயின் 7th டேபிள் 1 7 is 7. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் 3 7s இருக்குது, அதுக்கு முன்னாடி 9 2s இருக்குது. ஸோ cube root of 1,75,616 is equal to cube root of first 9 2 3 4 5 6 7 8 9 2s 3 7s. ஸோ இதை வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 3 2ஸ்க்கு 1 2, அடுத்த 3 2s, அடுத்த 3 2s, அடுத்த 3 7க்கு 1 7, 2 2s are 4, 4 2s are 8 into 7 எவ்வளோ வரும்? 56. That is the answer. ஓகேவா? ஓகே ஓகே லாஸ்ட் சம் இதுலேயே இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம் பாருங்கள். 91,125. ஸோ 5ல் முடிகிறதுனால 5 டேபிளில் போகலாம். 1 4 5 is 5, 8 5s are 40, 2 5s are 10, 2 5s are 10, 5 5s are 25. அதே மாதிரி 5 டேபிள் 3 5s are 15, 6 5s are 30, 4 5s are 20, 5 5s are 25. Again 5 table 7 5s are 35, 2 5s are 10, 9 5s are 45. இப்போ இது வந்து 3 டேபிளில் போகுதான்னு பார்க்கலாம். 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. Again 3 table 8 3s are 24, 1 3 is 3. Again 3 table 2 3s are 6, 7 3s are 27 21. 3 9 3s are 27, 3 table 3 3s are 9, again 3 table 1. ஸோ இது ஈஸியாக இருக்குது. cube root of 91125 is equal to cube root of இதில் 3 5s இருக்குது, அடுத்து 6 3s இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ 3 5க்கு 1 5, 3 அடுத்த 3க்கு. ஸோ 5 into 9. ஸோ ஆன்சர் இஸ் 45. 45 க்யூப் தான் நம்மளுக்கு 9,91,125. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே, தேங்க்யூ.